ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம் வந்து எக்ஸசைஸ் 5.1ல வந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸ். ஒரு 6 வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த வீடியோவில் 3 வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் ரிலேட்டட் டு இன்இக்வாலிட்டி. Question 1. Ravi obtained 70 and 75 marks in first 2 unit tests. Find the minimum marks he should get in the third test to have an average of at least 60 marks. இப்போ ஆவரேஜ் ஆஃப் 3 எக்ஸாம்ஸ் அப்படின்னா அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? இப்போ 3 எக்ஸாமோட மார்க்கை வந்து எப்படி வச்சுக்கோ? எக்ஸ் ஒய் ஜெட்னு வச்சுக்கலாம். ஓகே, இதோட ஆவரேஜ் எப்படி எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு இப்படி எழுதலாம். ஸோ இந்த ஆவரேஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 60 அப்படின்னா 60 இல்லைன்னா 60யை விட அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ 2 டெஸ்ட்டுக்கு மார்க் தெரியும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது Z வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம்? முதல் நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. 145 + Z divided by 3 greater than or equal to 60. இப்போ 3ஆல் 2 பக்கம் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது பிகாஸ் இட்ஸ் அ பாசிட்டிவ் நம்பர். ஸோ 180 அண்ட் 145ஆல் 2 பக்கமும் மைனஸ் பண்ணுறோம். ஒரே நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. So இது 35. So minimum mark in third unit test வந்துட்டு 35. Okay, so குறைஞ்சது 35ஆவது மார்க் எடுத்தோம்னா வந்துட்டு ஆவரேஜ் வந்துட்டு 60 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஓகே, next question. To receive grade A in a course, one must obtain an average of 90 marks or more in 5 examinations. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். 5 எக்ஸாமினேஷனோட ஆவரேஜ் வந்து 90 இல்லைன்னா 90 above இருக்கணும். தட் மீன்ஸ் ஃபிஃப்த் எக்ஸாமினேஷனுக்கு நான் எக்ஸ்ன்னு செட் பண்ணிக்கிறேன். மற்ற எக்ஸாமினேஷனோட இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஓவர் 5 greater than or equal to 90. இப்போ 5ஆல் 2 பக்கமும் மல்டிப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மேலே நியூமரேட்டர் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ நான் இதை ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறேன். 87 87, 92 92, 94 90 and 4, 95 90 and 5. ஸோ இந்த ஒன்றரை ஸ்தானத்தை முதல் ஆட் பண்ணிக்கிறோம். 9 9 18, 0 4 36 35. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 368 ஓவர் 5 greater than or equal to 90. ஸோ இப்போ 5ஆல் 2 பக்கம் மல்டிப்ளை பண்ணலாம். 368 greater than or equal to 450. இப்போ 368ஆல் 2 பக்கம் சப்ட்ராக்ட் பண்ணலாம். இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. பண்ணணும்னா 450 368 இதை கேன்சல் பண்ணால் 10 2 4 கேன்சல் பண்ணால் 8. ஸோ 82. மினிமம் மார்க் வந்து 82 இல்லைன்னா 82க்கு மேலே எடுக்கணும். ஸோ லாஸ்ட் எக்ஸாமில் மினிமம் மார்க் மஸ்ட் obtain in fifth test is 82. 82 மார்க்காவது நம்ம வந்து obtain பண்ணி இருக்கணும். அடுத்த கொஸ்டின் போகலாமா? Find all pairs of consecutive odd positive integers, both of which are smaller than 10, such that their sum is more than 11.
என்னடா கொஞ்சம் குழப்புதே அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஆட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை எப்படி எழுதலாம்? இப்போ எக்ஸுங்கிறது வந்து ஒரு இன்டீஜர்னு எடுத்துக்குவோம். எக்ஸுங்கிறத ஒரு இன்டீஜர்னு எடுத்துக்குவோம். ஆட் இன்டீஜர் எப்படி இருக்கும்? 2x plus 1, 2x plus 3 இப்படிலாம் இருக்கலாம். ஸோ இது ரெண்டும் என்னென்னு எழுதிக்கலாம்? பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், அதுவும் கன்சிக்யூட்டிவ் ஆட் இன்டீஜர்ஸ். ஓகேவா? ஏன்னா வந்து இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 3ன்னு வரும். கீழே சப்ஸ்டியூட் பண்ணால் 5ன்னு வரும். அதே மாதிரி 2 சப்ஸ்டியூட் பண்ணனா 5 வரும். 2x plus 1 is equal to 5 and 2x plus 3 is equal to 7. அந்த மாதிரி நமக்கு அடுத்தடுத்த ஆட் நம்பர்ஸாக தான் கிடைக்கும். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் வந்து more than 11. Sum is more than 11. That is 2x plus 1 plus 2x plus 3 greater than 11. Okay. இப்போ இதை ஆட் பண்ணா 4x plus 4 greater than 11. So 4x greater than 11 minus 4. So 4x greater than 7. So x is greater than 7 by 4. So 7 by 4 வந்துட்டு 2 விட சின்ன நம்பர், 1 விட சின்ன பெரிய நம்பர் இருக்கலாமா? So x must be greater than or equal to 2. Because 7 by 4 விட பெரிய நம்பர். அப்படின்னா வந்து 2க்கு மேல இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸ், எல்லா இன்டீஜர்ஸுமே இந்த சொல்யூஷன் செட்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சொல்யூஷன் செட் வந்து 7 by 4 கமா இன்ஃபினிட்டி அப்படின்னு வரும். தட் இஸ் இங்க 7 by 4, இங்க 8 by 4, இங்க 7 by 4ல இருந்து இந்த லெஃப்ட் ஃபுல்லா ரைட் ஃபுல்லா வரும். ரைட் ஃபுல்லா வரும்போது 8 by 4 2ங்கிற நம்பர் இருக்கும். ஸோ இன்டீஜர்ஸ் வந்து 2க்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா இன்டீஜர்ஸுமே இதில் சொல்யூஷன் செட்டாக அமையும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து x is equal to 2க்கு நம்ம ஆன்சர் பார்க்குறோம். 2 2s are 4, 4 plus 1 is 5, 2x plus 3, 2 2s are 4, 4 plus 3 is 7, 5, 7. இது ஒரு பேர். இந்த ரெண்டு பேருமே வந்து less than 10 தான் இருக்கு. 5 less than 10 and 7 less than 10. So this would be the answer. Then x is equal to 3. So 2 3s are 6. 6 plus 3 is 9. 2 3s are 6. 6 plus 1 is 7. So 7, 9. 7 and 9 ரெண்டுமே less than 10 இருக்கு. இப்போ x is equal to 4 நம்ம எடுத்தோம் அப்படின்னா 2x plus 3 ஓட வேல்யூ வந்து x is equal to 4 அப்படின்னு போட்டோம்னா 2x plus 3 ஓட வேல்யூ 11 ஆயிடும். 11 ஆச்சுன்னா which is greater than 10. So this would not be an answer for the given question. So என்னென்ன பேர் அப்படின்னு பார்த்தா possible pairs 5, 7 and 7, 9. இது ரெண்டும் தான் possible pairs. ஓகேவா? புரிஞ்சா? ஓகே, அடுத்த வீடியோஸ்ல வந்து மிச்சம் 3 சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.